நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிப்ரவரி 13. இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கும் மேல அவங்க வங்கி கணக்குல 5000 ரூபாய் வந்திருக்கும். அந்த காசு ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அதை தொடர்ந்து மத்தியானம் 12 மணிக்கு மேல சேலத்துல நம்ம டிவிகேவோட தலைவர் விஜய் கொடுத்த ஸ்பீச்சை பத்தியும் பார்க்க போறோம். இந்த வீடியோல திமுக பண்ற ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பத்தியும் பேசியிருக்கேன். அதனால வீடியோவை முழுசா பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்து ஆட்சிக்கு வந்தது 2021 மேல. அப்பவே மகளிர் உரிமை தொகையா மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க. வந்து 28 மாசத்துக்கு தராம அதுக்கப்புறம் தான் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. அதுவும் என்ன கண்டிஷன் சப்ளை, சிலர் கொடுப்போம், சிலர் வந்து எங்களுடைய விதிகளுக்குள்ள வரல, அதனால உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பவே 28 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மக்களை காக்க வச்சுட்டு இப்போ இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தருவோம்னு ஒரு உருட்டுறாங்க. அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு 5 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்குவீங்க. வாங்கி அதை கொடுத்த அப்புறம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? விலைவாசியெல்லாம் உயர்த்துவீங்க. நீங்க கொடுக்க போற 2000 ரூபாய் மட்டும் தான் மக்கள் கண்ணுக்கு தெரியும். விலைவாசி ஏறத மக்களுக்கு தெரியாமலே வச்சிருப்பீங்க. திரும்ப ஒரு 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடின்னு கடன் வாங்கிட்டு இந்த 2000 ரூபாய் ஸ்கீமை எங்களுக்கு கொடுத்துடலாம், அதுவும் என்ன உடனேவா கொடுக்க போறீங்க, அதுக்கு ஒரு 2 வருஷம் இழுப்பீங்க. அதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எந்தெந்த பொருளுக்கெல்லாம் விலைவாசி ஏற்ற போறீங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஏற்கனவே வீட்டு வரி, வருமான வரி, சொத்து வரி, இதுக்கு எல்லாத்துக்கும் விலை ஏத்திட்டீங்க. மின்சாரத்துக்கும் விலை ஏத்திட்டீங்க. தக்காளி வெங்காயத்துக்குமே விலை ஏத்திட்டீங்க. கேஸ் விலை ஏறிடுச்சு. கனிமொழி அக்கா ஒன்று சொன்னாங்க, 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். மக்களே, உங்க ஏரியால கேஸுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க சிஎம் சார். போன வருஷம் பீகார் எலெக்ஷன்ல நடந்தது ஞாபகம் இருக்கா? அங்க பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 கோடி லேடிஸுக்கு 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டு விட்டாங்க. அப்படி காசு கொடுத்தா ஜெயிச்சாங்க. ஆனா இது தமிழ்நாடு சிஎம் சார். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு லேடிஸ் எல்லாருமே ரொம்பவே தெளிவா இருக்காங்க. நீங்க கொடுக்குற காசை வச்செல்லாம் எல்லா லேடிஸ் ஓட்ஸும் வாங்கிட முடியாது. நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். எரியுதடி மாலா, ஃபேன போடு. உங்களுடைய 5 வருஷம் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக எங்களுடைய வரி பணத்தை எங்களுக்கே லஞ்சமா கொடுத்து எங்களே ஓட்டு போட சொல்றீங்க. நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுத்தாலும் சரி, புடம் கொடுத்தாலும் சரி, இனிமேல் பட்டு யாராச்சும் ஒரு மூக்குஜை கொடுத்து ஓட்டு கேட்டா கூட நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். இதை பார்த்தா ஒன்றும் மக்களுக்கான ஆட்சி மாதிரி தெரியல சிஎம் சார். மக்களுடைய ஓட்ஸ் எல்லாம் நீங்க விலை கொடுத்து வாங்குற ஆட்சி மாதிரி தெரியுது. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் வரும்போது மட்டும் இவங்க காசு கொடுக்குறாங்க, பாசம் காட்டுறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் நாடகம் தான். இப்போ இந்த 5000 ரூபாய் போட்டிருக்கீங்கல்ல, அதை வச்சு மளிகை சாமான் வாங்க சொல்றீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்றீங்க, மெடிக்கல்ல போய் மருந்து வாங்க சொல்றீங்க, அன்றாட தேவைக்கு பயன்படுத்திக்க சொல்றீங்க. இத்தனை 4 வருஷமா வராத கோடை காலம் இப்ப வந்திருக்கு, அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2000 போட்டுருக்கோன்னு வேற சொல்றீங்க. ஆனா இதே ஆட்சியில போராட்டம் பண்ணிட்டு இருக்க செவிலியர்களை கண்டுக்க மாட்டீங்க, தூய்மை பணியாளர்களை கண்டுக்க மாட்டீங்க, சத்துணவு தொழிலாளர்களை கண்டுக்க மாட்டீங்க. தங்களுடைய உரிமையை கேட்டு போராடுறவங்களை பார்த்து இப்பெல்லாம் போராடுறது ஃபேஷன் ஆகி போச்சுன்னு வேற உங்க அமைச்சரை வச்சு சொல்ல வைக்கிறீங்க. இப்படி போராடுறவங்களோட கோரிக்கையை காது கொடுத்து கேட்கலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாவது பேச வேண்டாமா? ஆக மொத்தம் வந்து வர்ற தேர்தலில் நீங்க தோத்துருவீங்கன்னு உங்களுக்கே தோணி இருக்கு. அந்த ஒரு பயத்தினாலதான் இப்ப நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இந்த நிலைமைக்கு உங்களை தள்ளனது யாரு சிஎம் சார்? ஆனாமா பசி தீக்குமே. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது. பசி எத்தனை வேலை வருது? ஒரு நாளைக்கு 3 வேளை வருது. 3 வேலை வருதா? ஆமா, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? 5 கொடுப்பாங்க, 10 கூட கொடுப்பாங்க. 10 ரூபாய் கொடுக்காங்க வச்சுக்க, எத்தனை வேலை சாப்பாட்டுக்கு அது உதவும்? ஒரு நாள் 2 நாளைக்கு ஆகுங்க. அப்புறம் வருஷம் பூரா என்ன பண்ண போறேன்? பசியை தீக்கிறவங்களுக்காக 10 ஓட்டு போடுங்க. நல்லா கேட்டுக்கோங்க சிஎம் சார். நல்லாட்சி கொடுக்கறதுங்கிறது நீங்க கொடுக்கற காசு கிடையாது. நீங்க எங்களுக்கு கொடுக்கற தொழில், கொடுக்கற பாதுகாப்பு, நிலையான வருமானம் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய வளர்ச்சி. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நாங்க வளர மாட்டோம். போன வருஷம் பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பெண்களுக்கு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப திமுக கையில எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜியும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் மக்களே. இப்படி பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அடுத்த 2 மாசத்துக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் இப்பவே கொடுத்து நம்ம எல்லாரையும் அடுத்த 5 வருஷத்துக்கும் சேர்த்து ஏமாத்த பாக்குறாங்க. மக்களே நம்பிடாதீங்க. அதோட இப்படி பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டு பெண்களை எவ்வளவு சீப்பா எடை போட்டிருக்காங்கன்னு பாருங்க. மக்களே நீங்களா தெளிவா சிந்திக்கணும். இன்னைக்கு இவர் 5000 ரூபாய் கொடுத்ததும், பொங்கலுக்கு இவர் 3000 ரூபாய் கொடுத்ததும் எல்லாமே உங்ககிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான். நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக கிடையாது. இப்படி இவர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்ககிட்ட இருந்து எத்தனை கோடி ரூபாய் ஆட்டையை போடுவாருங்கிறத நீங்க தெரிஞ்சு முடிவு பண்ணணும். அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இப்ப நம்ம தளபதி பேசுறோம்.
இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. விஜய் வந்துட்டான் பாரு, இவருக்கு லேசா இல்ல, உச்சண்டல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுங்குறாரு. எப்படிங்கிறாரு? நடுங்குது, எங்க ஒரே குளிரு, பயம். இன்னைக்கு தளபதி எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனாரோ அதே அளவுக்கு இந்த பாட்டியும் ட்ரெண்ட் ஆயிருக்கு மக்களே. திமுக காரங்களோட கண்ணத்தை பிடிச்சி பொலின்னு ஆரஞ்சா மாதிரி 2 நிமிஷத்துக்கு செம்மையா ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. தயவு செய்து திமுக காரங்க யாரும் இந்த வீடியோ பாத்துறாதீங்க. அப்புறம் இந்த பாட்டியும் தனிப்பட வச்சு தேட ஆரம்பிச்சிருவீங்க. பயம். எப்ப பாரு விஜய விமர்சிக்கிறதுக்கு இவருக்கு என்ன அருகதை தகுதி இருக்கு? ஒரு மேடை பேச்சுகள்லையும் தளபதியோட ஸ்பீச் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு மக்களே. இந்த தடவை அவர் பேசின ஸ்பீச் வந்து வேற லெவலா இருந்துச்சு. இன்னைக்கு சேலம் மக்கள் சந்திப்புல நான் கவனிச்ச ரொம்பவே முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் தொழுகை செய்வாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு டென்ட் ஒன்று அமைச்சு அவங்க தொழுகை செய்யறதுக்காகவே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இதை வந்து பெருசா எந்த ஒரு நியூஸ் மீடியாலையும் நான் பார்க்கல. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சோர்ஸா நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம தளபதி பேசின விஷயத்துக்கு வருவோம். ஆரம்ப கட்டத்துல நம்ம தளபதியை கேலியும் கிண்டலும் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது மூலமா இந்த உரையை ஆரம்பிக்கிறாரு. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பணியூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எங்கே இருக்குமான்னு கேட்டாரு. அதுக்கே அந்த இடம் பிளாஸ்ட். அதுக்கப்புறம் என் குடும்பம் யாரு, என் குடும்பத்துல எத்தனை பேர்னு தெரியுமான்னு கேட்டாரு. அந்த கேள்விக்கு அங்க வந்திருந்த தொண்டர்கள் எல்லாருமே விசில் அடிச்சு ஆமா ஆமா நீங்களும் என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கத்துனாங்க. இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. நான் இந்த அரசியலுக்கு வந்ததுன்னு அவ்வளவு பெரிய தப்பா? என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக என்னுடைய தொழிலை விட்டுட்டு வந்ததுன்னு அவ்வளவு பெரிய தப்பா? மற்ற கட்சிகள் எல்லாம் மாநாடு நடத்துறதுக்கும் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கும் பர்மிஷன் கொடுக்குற நீங்க என்னுடைய கட்சி வந்து பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்துறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கவும் விடுறதில்லைன்னு சொல்லிட்டு காட்டமா கேட்டிருக்காரு. அது அவர் என்ன விதத்துல சொல்ல வர்றாருன்னா, இப்படி அனுமதி மறுக்கிற ஒரு அநியாயமான விஷயத்துக்காக மக்கள் கிட்ட நீதி கேட்டு ஃபர்ஸ்டா இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? அப்புறம் இந்த எஸ்ஓபிக்கு ஒரு அப்ரிவியேஷன் சொன்னாரு பாருங்க. இந்த புதுசா ஒரு அப்ரிவியேஷனோ அல்லது ஒரு திருக்குறளோ கிரியேட் பண்றதுல நம்ம தளபதி அடிச்சுக்கவே முடியாது. அதை பாருங்களேன். இந்த எஸ்ஓபிஸ் சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னைக்கான ஹாட் டாபிக்கு வராரு. காலையில நம்ம ஸ்டாலின் சார் வந்து 5000 போட்டு விட்டார் இல்லையா, அதை பத்தி வராரு. நீங்க லாரியா வண்டியா கொண்டு வந்து பணத்தை இறக்குங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 எவ்வளவு வேணா கொடுங்க. சாமி மேல சத்தியம் கூட வாங்குங்க. ஆனா மக்கள் போடுற ஓட்டு தாவேகாவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடா ஒரு இடம் அடிச்சா இருப்பாருங்க. கிட்டத்தட்ட 1.31 கோடி பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி லஞ்சம் கொடுத்தாரு பாத்தீங்களா? எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி கட்சி ஆரம்பிக்கலைன்னா இப்ப மக்களுக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்திருப்பாரா, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்திருப்பாரா? இது சாத்தியமா? அப்படி பார்த்தா தளபதி வந்ததுனாலதான் இப்ப மக்களுக்கு 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதை பத்தி ஏதாவது யோசிச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. நான் மட்டும் தான் இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கேனா இல்ல வேற யாராவது யோசிச்சிருக்கீங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் அங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். அடுத்ததா இந்த ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்துற எந்த ஒரு கலாச்சாரம் முற்றிலுமா ஒழியணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளட்ஸ் ஒன்று எடுக்க சொல்றாரு பாருங்க. நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு உறுதிமொழிய எல்லா தாவேகா தொண்டர்களும் அவங்க வீட்டுல உறுதிமொழி எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். வீட்டில் டிவியில் உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும். செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்கை நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா இல்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே இருக்கு, டிவிகே விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் முக்கியமா. நீங்க யாருக்கு சொல்ல போறீங்க? வேணாப்பா, என்னட்ட கேக்குறீங்க? இல்ல எல்லாத்தையும் தான் கேட்டு. சொல்லு விஜய், விஜய் சொல்லு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுவா, அப்பா விஜய்னு சொல்லுப்பா. 70 வருஷமா 50 வருஷமானு கட்டி காத்த உங்க கட்சிய 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின எங்க கட்சி அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வரல, 30 வருஷத்துக்கு முன்னாடியே களத்துல வந்துட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் கட்சியா மாறி இருக்கிறோம். உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மக்களே, தாவேகா உருவானதுக்கான உண்மையான ஒரு ரீசன் என்னங்கிறத தளபதியை அவர் வாயால சொல்றாரு, கேளுங்க. இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம். Just want to make this clear. மக்களை, இந்த ஒரு வீடியோ நான் நினைச்சதை விட ரொம்பவே நீளமா போய்கிட்டு இருக்கு. அதனால இதை 2 பார்ட்டா போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு 1 மினிட்ல இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கலாம். தளபதி இன்னும் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்ட் 2ல நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோல நிறைய கேள்விகள் கேட்டிருப்பேன், அதுக்கான பதில மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.